அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன மினி குட்டி தொழிற்சாலை இது. ஐயோ ஐயோ, காயினுக்கு போகலாம். இதெல்லாம் ஒரு பைசா நிறையா இருக்குது, எல்லா வருஷமும் இருக்குது. இப்போ தற்போதைக்கு என் கையில் இருக்கிற காசு இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். 1957 மும்பை மின்ட்டு, 1957 கொல்கட்டா மின்ட்டு, 1957 மும்பை மின்ட்டு. இது ஒவ்வொன்றுமே வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 150 ரூபா இதனோட ரேட்டு. நம்ம கொடுக்குறது எல்லாமே வெறும் 50 ரூபாய் ரேட்டு. 1957 கொல்கட்டா மின்ட்டு, 1960 மும்பை மின்ட்டு, 1961 மும்பை மின்ட்டு, 1960 மும்பை மின்ட்டு, 1968 கொல்கட்டா மின்ட்டு, 1961 கொல்கட்டா மின்ட்டு. அதான் ஆக்சுவல் ரேட்டு 200 ரூபா, நம்ம கொடுக்குறது 50 ரூபா தான். எல்லாமே 50 ரூபா தான். வலைத்தளத்தில் 1000 ரூபா போட்டு வச்சுருங்க, 50 ரூபா தான். 1961 வந்து 30 ரூபா. எதுக்கு 30 ரூபான்னா அது கண்டிஷன் கம்மியாக இருக்குது, அதனால் அது 20 ரூபா கம்மி. 1963 50 ரூபா. 1962 மும்பை மின்ட் 50 ரூபா. 1962 மும்பை மின்ட் 50 ரூபா. 1963 மும்பை மின்ட் 50 ரூபா. 1963 மும்பை மின்ட் 50 ரூபா. 1964 மும்பை மின்ட் 50 ரூபா. 1972 ஹைதராபாத் மின்ட் 100 ரூபா. இது எல்லாமே ஒரு பைசா செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது மற்ற வருஷங்கள் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் செக்கப் பண்ணி எடுத்துத்தரேன். இப்போ இருக்கிறத மட்டும் பதிவில் போடுதேன். உங்களுக்கு பதிவு இருக்குங்கிறதுக்கு வேண்டி பதிவில் போடுதேன். இல்லை எதாவது வேணுமோ நீங்கள் எந்த வருஷம் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் எடுத்தால் போதும். இதெல்லாம் செட்டாக நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த வருஷம் வேணும், எந்த மின்ட்டு வேணும், அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாலும் இந்த ஒரே ரேட்டு தான். நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அடங்க மாட்டேங்குது. கொஞ்சம் இது எரர் காயின்ஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணேன். இது காயின்ஸோட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் போல் இருக்குது. பார்ப்போம். விக்டோரியா எம்ப்ரஸ் எரர் காயின் 200 ரூபா. இது ஒரு சைடு ஃபுல்லாக எதுவுமே இருக்காது, ஒரு சைடு ராணி மட்டும் இருக்கும், மேலே எழுதிருக்கும் விக்டோரியா எம்ப்ரஸ்ன்னு சொல்லி. கட்டு எரர் இந்த கட்டாக இருக்கு வருங்க. இது 200 ரூபா ஒரு காயினோட வேல்யூ. 2000 சுற்றி கிளிப் எரர் வேறு. இதெல்லாம் வளைஞ்சி பெருசாக இருக்கும் இந்த ரிமூவ் பூரா. இது பின்பக்கம். அதுக்கடுத்து ரிம் எரர் 25 பைசா ஹைதராபாத் மின்ட் 1999. இது வெறும் 50 ரூபா தான். இந்த சைடு பெரிய ரிம்மு தடிமனாக இருக்கும், இந்த சைடு வந்து ரிம் இருக்காதுங்கிட்டு. இந்த இடத்துல தான் ரிம் இருக்காது, துப்புரவாக இருக்காது. இந்த ஒரு ஆர்ச் மாதிரி வளைவு அந்த சைடு பெருசாக ரிம் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக ரிம் இருக்கும், இந்த சைடு வந்து ரிம் இருக்காது. ஒரு 50 ரூபா தான். இந்த நடுவில் இருக்கிற இந்த இந்தியாவின் தேசிய சின்னம் இங்கே நிறைய இடம் இருக்கும், இங்கே கம்மியாக இடம் இருக்கும். சென்டராக இல்லாமல் மத்தியில் இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கும். அதான் இந்த எரர். இது 100 ரூபா தான் ஒரு காயின். எவ்வளோ நுணுக்கமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்மனா 10 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஏற்கனவே இது கமாமரேட்டிவ் காயின், அம்பேத்கர் போட்டது காயின். ஏற்கனவே 100 ரூபா தான். இது இப்போ இந்த எரர் வர சேர்த்து நான் 100 ரூபா தான் சொல்லியிருக்கேன். தனியாக இருக்கட்டும், எழுதிடுவோம். டபுள் எரர், இந்த சைடும் எரரு, இந்த சைடும் எரரு. 300 ரூபா அந்த காயினோட வேல்யூ. விக்டோரியா எம்ப்ரஸ் அரை பைசா. இதோட ரேட்டு 750 ரூபா, நம்ம கொடுக்குறது 400 ரூபா. குட் கண்டிஷனு, ஆஃப் பீஸ். விக்டோரியா மகாராணி காயின் 1887. இது ரிம் எரர். சுற்றி வலுவலுன்னு இருக்கும், கட்டிங் இருக்கணும், 6 கட்டிங் இருக்கணும். 1 2 3 4 5 6. இது 200 ரூபா. சுற்றியே வழுக்கையாக இருக்கும்.
சார்ஜ் 6th இந்த உங்கள்கிட்ட வந்து 1/2ன்னு போட்டிருக்கும். அது ஃபுல்லாக எதுவுமே இருக்காது, எழுத்தே இருக்காது. 1/2 வெறும் 100 தான் கொடுத்துருக்கேன். இந்த சைடு மன்னர் தெளிவாக இருப்பார். ஷிஃப்ட் எரரு, பயங்கரமான ஷிஃப்ட்டு. இங்கேருந்து இங்கே இருக்க வேண்டியது எங்கே இருக்கும், பள்ளமாக இருக்கும். இந்த காயினுக்கும் இந்த ரிம்முக்கும் பள்ளமாக அவ்வளோ மேடு இந்த இடத்துல இருக்குது. 200 இது ஒரு காயின். இதுதான் உண்மையிலேயே கவர்மெண்டால் உருவாக்கப்படக்கூடிய நாணயங்களில் எரருங்கிறத இதை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆமாம், இது ஃபுல்லாக அடிக்க வேண்டிய மிஷின் வந்து விலகிருச்சு, இது ரொம்ப விலகிருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 200 தான் கொடுத்துருக்கேன். இது கட் எரர் தான். இந்த இடத்துல கட் ஆகிருக்கு வருங்க. இந்த இடத்துல ரிம்மு கட் ஆகிருக்கு. ஒரு 100 தான் கொடுத்துருக்கேன். 5 ரூபா. இதில் வந்து ருபிங்கிற எழுத்து இருக்காது. ருபி ஒரு 10% தான் இருக்கும், 90% இருக்காது. ருபீஸ் 5 ருபீஸுங்கிறது வந்து இருக்காது. 100 ரூபா ஒரு காயின். இந்த சைடும் வளைஞ்சு நெளிஞ்செலாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா மெட்டல்லாம் இதில் இருக்குது. எக்ஸ்ட்ரா மெட்டல்ஸ்லாம் கிளாக் வைஸ் 250 ரூபா. 1985 மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின். இது நேராக வச்சுருக்கேன், நடுவில் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், மேலே இங்கேயும் நேராக வச்சுருக்கேன். அப்படி திருப்பினீங்கன்னா இங்கே வந்து நேராக இருக்காது. இது 11 மணிக்கு இருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் தான் 12 மணி. கிளாக் வாஸ் 11 o'clock. 5 ரூபீஸில் ஷிஃப்ட் எரர் அப்புறம் சொன்னோம்ல, அதோட சேர்ந்தது. இது பெரிய எரர் காயின், நல்லா பார்த்துக்கோங்க. 300 ரூபா என்னோடய வேல்யூ. சார்ஜ் 5th எரர் காயின். எங்கிட்ட லாஸ் எரர். எப்படி எக்ஸ்ட்ரா மெட்டல்னு சொல்லுமோ இது மாதிரி இது வந்து லாஸ் மெட்டல். இந்த இடங்கள்ல வந்து உலோகம் இருக்காது, மெட்டல் இருக்கும். 1929 உள்ளது, 5ஆம் ஜார்ஜ் மன்னருடையது. இங்கேயும் அந்த மெட்டல்லாம் லாஸ் ஆகிருக்கும். ஒரு சூப்பர் எரர் காயின். வெறும் 300 ரூபா தான் கொடுத்துருக்கேன். 1 பைசா, ஒன் சைடு எரர். இந்த சைடு வந்து ஒன்றும் இல்லை, மேடும் பள்ளமாக இருக்குது. வெறும் 100 ரூபா தான். இந்த சைடு க்ளீனாக இருக்குது. சிங்கமுத்திரை. எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். எக்ஸ்ட்ரா மெட்டல் எங்கே இருக்குது? 1998 இந்த கோடு போட்டிருக்க பாருங்க, இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா மெட்டல். தெரியுதா? ரிம்மிலேருந்து மறைஞ்சி மேலே இருக்கிற 1998 அந்த 9 கீழே பாதியை மறைச்சிரும், 8 கீழே பாதியை மறைச்சிரும், 2வது 9லையும் கீழே பாதியை மறைச்சிரும். இந்த இருக்கு வருங்க, லைட்டாக மெட்டல் மடிஞ்சு போய் கிடக்கு. மேலே உள்ள வருஷத்தில் வந்து பாதி வரைக்கும் மெட்டல் இருக்குது. $1862 குட் கண்டிஷனான காயின். விக்டோரியா குயினு. வெறும் 500 ரூபா தான். இது பெரிய விலையெல்லாம் கிடையாது. 1999 இது வந்து மாஸ்கோ மின்ட்டு. இது எல்லாம் கொடுத்தாச்சு. இது ஒன்று எக்ஸ்ட்ரா உள்ள கிடக்கு, நமக்கு தெரியாமல் கிடந்துருச்சு. இது 1835 ஆஃப் ஆனா. இது 300 ரூபா தான். ஏன்னா இது வந்து கண்டிஷன் கம்மியாக இருக்குது, அதனால் 300 ரூபா. 2004 கொல்கட்டா மின்ட்டு ரேர் காயின். இது 700 ரூபா. அதுக்கு போக வேண்டியது. இது யூஸ்டு கண்டிஷனாக இருக்கிறனால 300 ரூபா. 1993 கொல்கட்டா மின்ட்டு. இந்த ருபி எரர். இந்த ருபிங்கிறது வந்து இருக்காது, துப்புரவாக இருக்குது. அதிலே ஒரு 10% இருந்துச்சு, இதுலேருந்து 1% தான் இருக்குது, 99% இல்லை. ஆனால் 100 ரூபா தான் கொடுத்துருக்கேன். இது ரேட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். விக்டோரியா எம்ப்ரஸ்ஸு 1/12 1888 300 ரூபா. காயின் கண்டிஷனான காயின். ஐசிடிஎஸ் கம்மாமினிட்டி காயின் 1990 ஷிஃப்ட் எரர். இந்த ரிம் இங்கே எடுக்கணும், இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கா, இங்கே இருக்க வேண்டிய பிரிண்ட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. 200 ரூபா. நான் ஐசிடிஎஸ் ஏற்கனவே இந்த காயின் நார்மலாகவே 200 போயிடுச்சு. 1835 கண்டிஷனான காயின் 500 ரூபா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1972 ஹைதராபாத்து 100 ரூபா. ஒரு பைசாலாம் வரிசைக்கு வச்சுருந்தா இப்படி உள்ளே வந்துருந்துச்சு. விக்டோரியா எம்ப்ரஸ்ஸு 1889 கண்டிஷனான காயின் 200 ரூபா.
இந்தியன் 5 ருபீஸு ருபி எர்ரர். இந்த ரூபாங்கிறது இருக்காதுங்கிட்டு 98 200 அதனோட விலை. $0.25 ரிம் எர்ரர். ரிம் வந்து ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குது. இந்த பக்கம் வளைஞ்சி நெளிஞ்சு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குது. இதோட விலை வந்து 100 ரூபா தான். 1999 ஷிஃப்ட் எர்ரர். அப்போ ₹1 காமிச்சோம்னா அதேமாதிரி இது 50 பைசா காயின். ஷிஃப்ட் வந்து இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதான் ஷிஃப்ட் எர்ரர். இந்த சைடெலாம் ரிம்மே இருக்காது. பின்பக்கமும் பார்த்துக்கோங்க. இது என்னது, ஒரு சைடு பிரிண்டே காணும், வளைஞ்சி நெளிஞ்சு கழுவி காயின் மாதிரி இருக்குது. இது அவங்க வந்து பிரிண்ட் அடிக்கிற இடத்துலையே தூரம் கழிச்சிருக்கணும். இதையும் மக்கள் புழக்கத்துக்கு விட்ருக்காங்க. ஒன் சைடு ஃபுல் எர்ரர். நான் 200 தான் கொடுத்துருக்கேன். ₹2 ஷிஃப்ட் எர்ரரு. வெறும் ₹70. இங்கே இருக்கிறது இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த பக்கம் ரிம் இருக்காது. இந்த பாருங்கள், இந்த பக்கம் தெளிவாக தெரியுது பாருங்கள். ₹70 தான் அது. 2015 ஹைதராபாத் ஷிஃப்ட் எர்ரர். மேலேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது வந்து ₹60 தான். இது வந்து ஒரு ரிம்முக்கு கீழே வந்து ஒரு ரிம்மு நல்ல ரவுண்டாக ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. ₹50 தான் கொடுத்துருக்கேன். ஒட்டாவா மின்ட் 1888. இந்த பக்கம் வந்து அந்த ரவுண்டு இருக்காது. இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு பிரிண்டே இருக்குது. இந்த இருக்கு வரும் பிரிண்டே இருக்குது. சார்ஜ் 6th சிலோன் காயின் 1943 ₹300. இதோட ரேட்டு ₹750. நான் தான் சுமாரான கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லி ₹300 கொடுத்துருக்கேன். கட் எரர். இந்த ஒரு சைடு வந்து இந்த சதுரத்தில் இந்த ஒரு சைடு பாதியை காணும். வெறும் ₹75 தான். ₹2 ஆஃப் கட் எரர். இங்கே வருங்க, இது கட் பண்ண மட்டும் இல்லாமல் இங்கிட்டு மெட்டலே கிடையாது. நஞ்சு செதஞ்சு வச்சு இந்த கோடு மாதிரி இருக்குல்ல, இந்த கோடுக்கு இந்த பக்கம் மெட்டலே இல்லை, எடுத்துட்டாங்க. அதனால் அங்கிட்ட வந்து பாரத்னு ஹிந்தியில் எழுதுனதும் இல்லை, அந்த எழுத்தும் கிடையாது. நம்ம 200 தான் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், செதஞ்சு போய் இருக்குது. நல்லா குட்டான எர்ரரு. வெரி வெரி ரேர். ₹5000. என்னது இது, ஓவல் சைஸ் ஸ்ட்ரைக். இந்த வருங்க 4 நாள் எப்படி இருக்குன்னு வருங்க. எக்ஸாம்பிள் கட்டுறதுக்கு 4 நாள் காணுமா? நான் எக்ஸாம்பிள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 4 அணாங்கிறது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஓவல் சைஸில் இருக்குது. இதுதான் 4 அணா. ரவுண்டாக இருக்கணும். இது வந்து முட்டை சைஸில் இருக்குது. முட்டை சைஸில் ஓவல் சைஸில் பிரிண்டு மேல் நோக்கி. இது ரவுண்டான போல்டரு. அதில் ரவுண்டு இந்த பக்கம் தான் கூட இடைவெளி விட்டு நேராக மேலே ஓவல் சைஸில் இருக்குது. வெரி வெரி ரேர் பிரிண்ட். இப்படி காயின் வந்து இந்தியாவில் கிடையாது. இல்லைன்னா கூட அந்த காயின் பிரிண்டில் இதை போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி ஓவல் சைஸ் நாணயம் வந்து இந்தியா நாணயங்களில் கிடையாது. இது ஓவல் சைஸ் பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. அது வெரி வெரி ரேர் காயின். நாணயமே வட்ட வடிவமாக இல்லாமல் நீள் வடிவத்தில் இருக்கும். நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். சார்ஜ் 6 ஆஃப் ஆனால் 1943 ₹100. கண்டிஷனான காயின். ஷிஃப்ட் எர்ரரு. கொஞ்சம் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஒரு ₹50 தான். இந்த பக்கம் பார்ப்போமா, பார்த்துக்கோங்க. இது என்னது, இஸ்லாமிக் காயின்ஸ். இது வெள்ளி நாணயம். இஸ்லாமியர்களின் நாடு, அந்த நாட்டில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயம். பின்னால் வந்து அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற வேத வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கின்றன. இதெல்லாம் ஒவ்வொரு சிம்பிள். இது ஒரு ரைட் மாதிரி போட்டு எழுத்தினுடைய கீழே வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு காயின். இது எந்த நாட்டு நாணயம் என்று குறிப்பிட்டு சொல்ல இயலவில்லை. இஸ்லாமியர்கள் இதை வாங்கி அவர்களுடைய பூஜைக்கு வைப்பதாக தான் வைத்துக்கொள்ளலாம். வெள்ளி நாணயம் இது ₹1000 மட்டும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.